ஓகே. எங்க போயிட்டாங்க அக்கா? எங்க போயிட்டாங்க பிள்ளைட அக்கா? சந்தோஷமா உங்களுக்கு? எவ்வளவு சந்தோஷம்? ஓகே. நீங்க உங்களோட சந்தோஷத்துக்காக தானே செஞ்சது. இப்ப நீங்க இப்படி அனுப்பதோ இல்லை கவலையா இருக்கும் தானே செஞ்சது. சரி, என்ன கிஃப்ட் வந்திருக்கணும், உள்ளுக்கு போய் பார்ப்போம்மா. சந்தோஷத்தை மட்டும்தான் தான் பார்க்கணும் என்று நினைச்சு. ஓகே, கவலைப்படாதீங்க. ஓகே, இதில் ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு கிஃப்ட் கொண்டு வரவே இல்லை. இதுக்கு முதல்ல யாருக்கு பர்த்டே முடிஞ்சது வீட்டில்? அம்மாவுக்கு தான் எங்களை கொண்டு போக சொன்னாங்க. நாங்கள் தான் லேட் ஆகி வரோம். அம்மாவுக்கு நீங்க சரியான ஒரு அப்பாவா வீட்டுக்கு இருந்தபடியாக தான் அவங்க அப்படி இருக்கிறாங்க. அது நீங்க பெருமைப்படணும். என்ன விளங்கில அக்கா மிஸ் பண்றீங்களா? வணக்கம். சத்தமா சர்ப்ரைஸ் டெலிவரில இருந்து வாரம். என்ன பேர் உங்களுக்கு? கிறிஸ்டிகாவா? என்ன செலிப்ரேஷன் இன்னைக்கு? 21st-ஆ? அச்சோ, 21st சொல்லவே இல்லை. அது மிக்கி என்ன ஓமா இல்லையா? குட்டி பிள்ளையா இருக்கிறீங்க நீங்க. ஹாப்பியா இருக்கா? எவ்வளோ ஹாப்பியா இருக்கு? ரொம்ப ரொம்பண்டா எதிர்பார்க்கல. மிக்கி பிடிச்சிருக்கா உங்களுக்கு? நீங்க டான்ஸ் பண்ணலையே அப்ப மிக்கியோட? ஏன் டான்ஸ் ஆடல? இன்னும் கவலை பிள்ளைங்க மனசுல. அக்கா இல்லை, எனக்கு கவலையா இருக்கு. சரி, யார் சர்ப்ரைஸை செஞ்சிருப்ப உங்களுக்கு? அக்கா இல்லை, இங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கொல்ல போறீங்க நம்ம இப்ப? அக்கா தான் செஞ்சிருப்பாவா? உலகில ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சிருப்பீங்க. கியூட்டா இருக்கிறீங்க உண்மையாவே. நீங்க பெரிய பிளேயர்னு சொல்லி சொன்னவங்க. என்ன விஷயத்துல கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கு? ஸ்போர்ட்ஸ் கோச்சா வேற ஒன்று மட்டும் ஆசை. ஆனால் வந்தோடனே அழுதுட்டீங்களே, தேம்பி அழுதுட்டீங்க. என்ன ரீசன்? ஏன் அக்கா எங்கே போயிட்டாங்க? மலேசியாவுக்கா? வெட்டிங் பண்ணி போயிட்டாங்களா? அப்போ ஒர்க் போயிட்டாங்க. என்னத்துக்காக? உங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் தான் இல்லையா? என்ன சொன்னவா அக்கா? என்ன கவலையாக இருக்குதா அக்கா இல்லாதது? இந்த மூமெண்ட்ல அக்கா இருந்துருந்தா டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன நிறைய மிஸ் பண்ணுறீங்களா அக்காவை? அக்கா இங்கே இருக்கும்போது அக்காவோட கூட சண்டை பிடிக்கிறீங்களா? இப்போ கவலையாக இருக்கு என்ன அக்கா வாங்க அனுப்பிட்டு. சரி, ஓகே. நாங்களும் நிசா சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாக கிறிஸ்டிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, நல்லா கதைக்கிறீங்க, பிடிச்சிருக்குது. ஓகே, இதில் ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு கிஃப்ட் கொண்டு வரவே இல்லை. இதுக்கு முதல்ல யாருக்கு பர்த்டே முடிஞ்சது வீட்டில்? அம்மாவுக்கு தான் எங்களை கொண்டு போக சொன்னாங்க. நாங்கள் தான் லேட் ஆகி வரோம். அம்மாவை கூப்பிடுவோம்மா. நான் நீ வணக்கம்.
என்ன கவலையாக இருக்குதா? உங்களோட பர்த்டேக்கு விஷ் பண்ணி உங்களோட சந்தோஷத்தை மட்டும்தான் தான் பார்க்கணும் என்று நினைச்சு. ஓகே, கவலைப்படாதீங்க. என்ன சொல்லுவேன், நீங்கள் கவலையாக இருக்குது. என்ன சொல்லுவேன், யார் அனுப்பியிருப்பா இதெல்லாம் உங்களுக்கு? பிள்ளை தானே. உண்மையிலே தெரியுது, நீங்கள் 2 பேருமே ஒட்டுமொத்த குடும்பமே அவள் நிறைய மிஸ் பண்ணுறீங்க போல. உங்களோட சந்தோஷத்துக்காக தான் அவள் இவ்வளோ தூரம் போய் இருக்கிறான்றதும் தெரியுது. அப்படியா? அழ வச்சுட்டேனே உங்களை. சந்தோஷம் தானே இது, சந்தோஷத்தில் வர்ற கண்ணீர் என்ன? என்ன சொல்லுவேன் பிள்ளைக்கு? ஓகே, அவள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறா. அவள் என்ன சொல்லுவோம் அப்படி சொல்லுங்க. நீங்கள் அவள் கஷ்டப்பட்டு வளர்த்து விட்டுருக்குறீங்க. அவள் எங்கள்கிட்ட சொன்ன வார்த்தை அதுதான், என்ன சரியாக கஷ்டப்பட்டு வளர்த்தவே இல்லை, ஆனால் அவையில் நல்லா இருக்கணுமன்றதுக்காக நான் எவ்வளவு தூரம் பண்ணாலும் கஷ்டப்படுவேன்னு சொல்லி சொன்னவங்க. இவங்கள்ட்ட முகத்தில் எப்பயுமே தான் சிரிப்பை மட்டும்தான் பார்க்கணும். இவங்க தான் எனக்கு எல்லாமே. இந்த உலகத்திலேயே நான் ஒரு விஷயத்தை பார்க்குறேன்டா இவங்க தான் என்று சொல்லி அம்மாட்ட கொண்டு இந்த கிஃப்ட்டை கொடுங்கோன்னு சொல்லி சொன்னது. ஆனால் அந்த கேக்கு உங்களோட பர்த்டேக்கு கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சவங்களாம். வேண்டுவோம்மா, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் வாழ்க்கையில். கவலைப்படாதீங்க, சரியான பாசக்கார பிள்ளைலாம் இருப்பாங்க போல. அப்படியா? நீங்களும் நிறைய மிஸ் பண்ணுறீங்களா அக்காவை? ஆனால் அக்கா செய்யலையே சர்ப்ரைஸ். ஆனால் அக்கா செய்யலை, வேறு யார் செஞ்சிருப்ப? ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யாராக இருக்கும், பேரை சொல்லுங்க அப்போ. நிற்கிறாவா இங்கே? கூப்பிடுங்க. அங்கே நிற்கிறா. நீங்களா செஞ்ச நீங்கள் சர்ப்ரைஸ்? அக்காவா? எந்த பேர் அக்காவுக்கு? பிரியாக்கா. பிரியாக்கா தான் இந்த சர்ப்ரைஸை உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி செஞ்சவான்னு சொல்லி நாங்கள் சொல்ல மாட்டோம். என்ன கிஃப்ட் இருக்கன்னு பார்ப்போமே. ஓகே சரி பார்ப்போமே. பிடிச்சிருக்கா? யார் பண்ணி தந்துருப்பா? கட்டி விட போறீங்களா? இவாட்ட கொண்டு கொடுத்து விடுறீங்களா? இப்படி ஒரு நல்ல மனசு இருந்தால் கொண்டு வந்த எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு போயிடுவோம். என்ன மிக்கி பேசாமல் நிற்கிறீங்களேன்னு? சரி கொடுக்க மாட்டீங்களா? எனக்கு தந்த கிஃப்ட், உங்களுக்கு தந்த கிஃப்ட் தானேன்னு. சரி ஓகே, கொடுங்க மெற்றதையும். அக்கா ஃப்ரெண்ட் இல்லைன்னா பிரியா அக்கா 3 பேரில் ஒரு ஆள் தான் இந்த சர்ப்ரைஸை செஞ்சிருப்பேன். ஆனால் இப்போ ஒரு ஆள் கவலைப்பட போகிறா, ஏண்டா நாங்கள் இவங்களை மறந்துட்டேனே இந்த மூமெண்ட்டில் சொல்கிறதுக்குன்னு சொல்லி. அப்படி ஒரு ஆள் இருக்கிறாங்க. யார்? சண்டை பிடிக்கிறீங்களா? முறையே கோபம் போடுறீங்களா? சரி சரி, அக்கா தான் இந்த சர்ப்ரைஸை செஞ்சவங்கண்டா அக்காவுக்கு என்ன சொல்லுவேன்? சரியான எமோஷ்னலாக இருக்கிறீங்க. அக்காண்டா தாங்கி கொள்ளல. அது போல் எவ்வளோ காலம் அக்கா உங்களை விட்டு பிரிஞ்சு? காட்டு சொல்லுங்க. என்ன மிக்கி நீங்கள் கொடுங்க பாவம், கன்ஃபியூஸ் பண்ணாம. பாப்பா வெங்கால திருப்புங்க. என்னென்னு போட்டிருக்கு? விஷஸ் பாய் சிஸ்டர் ரெண்டு போட்டிருக்கு. விஷ் பை ஜுவ சிப்லிங் அம்மு. யாருக்கு பேர் அம்மு? அக்காவுக்கு அம்முவா பேர்? ஓகே, ஹாப்பி பர்த்டே மை சிஸ்டர் ரெண்டு போட்டிருக்குறாங்க.
அக்கா தான் பிள்ளைக்காக இந்த சர்ப்ரைஸை செஞ்சவங்க. உங்களோட சந்தோஷம் தான் அவங்களுக்கு எப்பயுமே பெருசு. நீங்கள் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணுமன்றது தான் அவளோட பெரிய ஆசை. ஹாப்பியாக இருக்கா? எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? அக்காவுக்கு இன்னும் சொல்லுவோம், சொல்லுங்கள். ஸ்ரீலங்கா. ஏன் வாரா இல்லை அக்கா? ஏன்னா ஃபேமிலியை நல்லா வச்சுருக்கோம் மட்டும் சொல்லி. உண்மையாகவே கொடுத்து வச்ச பர்சன் என்ன நீங்கள் இப்படி ஒரு அக்கா கிடைக்கிறதுக்கு. தேங்க்யூ மட்டும் சொல்லிடுவோம்மா அக்காவுக்கு. இல்லாட்டி அக்கா வரணுமன்றது தான் ஆசை. என்ன ஏன்னா இந்த மூமெண்ட்டில் அக்காவை இருந்திருந்தா இவையோட சேர்ந்து டான்ஸ் பண்ணும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணுறீங்களே இந்த அக்கா இல்லாமல். ஓகே, நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்கணுமன்றதுக்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் போய் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாயின்னு. அதுக்காக நீங்களும் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தில் ஹாப்பியாக இருக்கணும். ஓகேயா? ஹாப்பியா? ஓகே, அப்போ என்ன சொல்கிறேன்? லாஸ்ட்டாக ஒன்றுமே இல்லை சொல்கிறதுக்கு. நான் இந்த ஃப்ரேம் வந்து ஸ்டேட்டஸில் பார்த்தேன். யார் வச்சுருந்தது? பண்ணி அக்கா ஒர்க் பண்ணுறாங்க அப்போ அதை பார்த்தேன். பார்த்துனீங்களா? அச்சோ. நாங்களும் நிசா சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாக கிறிஸ்டிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களோட சிஸ்டர் அம்மு சார்பாகவும். ஓகேயா? அப்பா என்ன சொல்லுவேன் மகளுக்கு இந்த சர்ப்ரைஸ் வந்ததுக்கு? என்ன சொல்லுவேன்? எப்படி சொல்கிறேன் எனக்கு தெரியாமல். சொல்லுங்க, பரவாயில்ல. அல்லது சொல்லுங்க. கதைக்கு இல்லாம இருக்குதா? சரி, ஓகே. சரி, ஓகே ஓகே, நீங்கள் கவலைப்படாதீங்க. அவன் உங்களோட சந்தோஷத்துக்காக தான் நீ அவன் அங்கே போயிருக்கிறான்னு. உங்களோட கண்ணில் ஒரு துளிர் கண்ணீர் கூட அவன் வர்றதை பார்க்கக்கூடாது ஆசைப்படுறான்னு. ஓகே, சந்தோஷம் தானே? சொல்லுவாவோ அவன் உங்களை சரியான பாசம் என்ன அளவுகடு. ஓகே, நீங்கள் சரியான ஒரு அப்பாவா அவங்களுக்கு இருந்தபடியாக தான் அவங்களை அப்படி இருக்கிறாங்களா? அதை நினச்சி நீங்கள் பெருமைப்படணும் என்ன? ஓகே, நீங்கள் கண்கலங்காதீங்க. கண்டிப்பாக அவள் அவங்களோட கூடவே இருப்பா. கடைசி மட்டும் உங்களை பார்த்துக்கொள்வான்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக தான் எங்கள்கிட்ட நிறைய வார்த்தைகள் சொல்லி எங்களை அனுப்பி விட்டுருக்கா. சந்தோஷமா உங்களுக்கு? எவ்வளவு சந்தோஷம். ஓகே, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எங்களுக்கும் சந்தோஷம், அவளுக்கும் சந்தோஷம். ஓகே.